பொதுவா நம்மள்ல பலருக்கும் வந்து ஒரு வேலை வந்து நிறைவா செய்யலையோ அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து நம்ம முழுமையா ஈடுபடாதது அப்படிங்கிற ஒரு இடம் தான் வந்து அதுல இருக்கும். அதாவது இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த வச்சு, ஒரு சீடன் வந்து ஒரு ஜென் குரு கிட்ட போய் இத கேட்கிறான். அதாவது என்னன்னா, "ஐயா, இந்த மாரி எனக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் இதுல வந்து என்னால இப்படி இது பண்ண முடியல? என்னால ஜெயிக்க முடியலையே! என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய குறைய, தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைய ஒரு ஜென் துறவி கிட்ட போய் ஒரு சீடன் வந்து கேட்கிறார். உடனே அந்த ஜென் துறவி வந்து என்ன சொல்றாரு, "ஆ நீங்க வந்து இந்த மாரி ஒரு சல்லடைய கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரும் வந்து ஒரு சல்லடை எடுத்துட்டு வந்தோனே, "இதுல வந்து ஒரு தண்ணீய கோலிட்டு வா" அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. உடனே அந்த சீடனுக்கும் ஆச்சரியமாயிருது. "இதுல எப்புட்றா வந்து தண்ணி எடுக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த தண்ணி வந்து இதுல எடுக்க முடியாது சார். ஏன்னா அது ஒழுகிரும். இதுக்கு மேல வந்து இது முழுமையா வந்து எப்படி இதுல வாய்ப்பே இல்லையே. ஏன்னா சல்லடை வந்து அடியில ஓட்டை ஓட்டையா இருக்கும். இதுக்கு மேல நம்மளால எப்படி சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாச்சே" அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. உடனே வந்து, "இதுக்கு வேற எதுவும் வழி இருக்குன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி அந்த ஜென் துறவி வந்து கேட்கிறார். இவருக்கு பதில் என்ன சொல்றாரு அந்த சீடன் அப்படின்னா, "தெரியல சார். நீங்க ஏதாவது ஏதாவது தெரியல ஐயா" அப்படிங்கிற மாரி, "வேற வழி எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க" அப்படின்ன உடனே, "வேற வழி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சல்லடைய வந்து எடுத்து அப்படியே ஒரு கடல்ல வந்து தூக்கி வீசுறாப்புல. தூக்கி வீசினதுக்கப்புறம் அவரு சொல்றாரு, "இப்ப போய் வந்து இந்த தண்ணிய கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து வா. அப்படி இருந்தா தான் இது வந்து கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. உடனே அந்த ஜென் துறவிக்கு அவருடைய ஜென் துறவியுடைய வார்த்தை வந்து இப்படி வந்த உடனே, அ அவர் வந்து "எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லி அந்த சீடன் வந்து சொல்றாப்புல. உடனே அந்த ஜென் துறவி சொல்றாரு, "அ இப்போ இல்ல, எப்பவுமே வந்து நம்மளால ஒரு விஷயத்த நல்லபடியா செய்யணும்னா, அதுக்குள்ள வந்து நம்ம மூழ்கி தான் போகணும். ஒரு சிறந்த துறைய எடுத்து அதுல வந்து பயிற்சி பெறுறது அப்படிங்கிற விஷயம் இல்ல. உனக்கு பிடிச்ச துறையில, உனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நீ வந்து பயிற்சி பெற்று, அதுல வந்து நீ ஃபுல்லா அத விரும்பி கத்துக்க ஆரம்பிச்சு, அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த நிறைவா வந்து பண்ண முடியும். இல்ல அப்படின்னா, நம்மளால பண்ண முடியாது. அது ஒண்ணுத்துக்கும் உதவு இல்லாம போயிரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால எப்பவுமே எல்லா விஷயங்கள்லயுமே நம்மளால ஈடுபட்டு முழுமையா செய்ய முடியாது. அது வந்து எதார்த்தமும் கூட. அத நீ புரிஞ்சுக்கிட்டான்னா ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. இதே தான் எல்லாத்துக்குமே. நம்மளால ஒரு விஷயத்த வந்து நிறைவா செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம நெனச்சோம் அப்படின்னா, அந்த விஷயத்துல நம்ம இன்னும் தெளிவா இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அத தெளிவுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளால எந்த விஷயத்தையுமே சிறப்பாவும், தரமாவும் செய்ய முடியும். நன்றி.